என் இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். சும்மா செம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. இந்த சிக்கன் பிரியாணியை இது வரைக்கும் நான் பிரியாணியே பண்ணதில்லைங்கிறவங்க கூட ஒரு தடவை பார்த்து இது போல் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களுமே உங்கள் வீட்டில் செம்மையாக பேர் வாங்குகிற அளவுக்கு சூப்பராக பண்ணலாங்க. இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இதில் 200 கிராம் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணிக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு 1.5 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 7-8 முந்திரி பருப்பு பாருங்கள், ஒரு 4-5 கிராம்பு, சின்னதாக பூவு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன். வறுக்கும் போது சேர்க்கலை, இப்போ தான் சேர்த்துருக்குறேன். இதை ஆறவும் ஒரு பவுடராக நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு 2 பிரியாணி இலையை இதில் சேர்த்துக்கலாம். வாசனை பொருட்கள்லாம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிக்கிட்டாச்சு, அதனால் இப்போ எதுவும் சேர்க்க தேவையில்லை. 3 பலகார வெங்காயத்தை நீளவாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே 3 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெயிலேயே இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயிலேயேவும். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கனில் மசாலா எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் சிக்கன் ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை திருப்பியும் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூடவே 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனோடு சேர்த்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம வீட்டில் காய்ச்சிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. இந்த அரிசியை நல்லா இந்த மசாலாவோட சிக்கனோட சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறணுங்க. அப்படி நம்ம கலந்து விட்டோம்னா சாதம் வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் குலையாமையும் நல்லா பொழு பொழுன்னு சாதம் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அரை கிலோ அரிசி வந்து 3 கிளாஸ்க்கு இருந்துச்சு. இப்போ 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாசுமதி அரிசியில் செய்கிறதா இருந்துச்சுன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போயுமே பிரியாணிக்கு வந்து ஒரு கல் உப்பு வந்து கூட இருந்தால் தான், நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டான உப்பு இருக்குங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லிச்செடியும் புதினா இலையும் மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கிண்டி விட வேண்டாம், நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ நான் ஃபுட் கலர் எடுத்துருக்கேங்க, ரெட் ஃபுட் கலர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதுங்க, நம்மளுக்கு சாதம் சூப்பராக வெந்துடும். உங்கள் அரிசி நீங்கள் நார்மல் அரிசி காய்ச்சிறீங்கன்னா நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்தளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு விசில் அடித்து. இப்போ பாத்திரலாம். வாவ், பிரியாணி சூப்பராக வந்திருக்குது. சும்மா கமன்னு திறந்த உடனே வாசனை வருதுங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. எப்பயுமே நெய் மேலாப்பில் விட்டுட்டு அப்படியே கலந்து விடும் போது செம்மையாக இருக்கும் வாசனை. இப்போ சாதத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எப்படி உதிரியாக பொழுன்னு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சும்மா கமன்னு வாசனையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சாதம் ஃபுல்லாக எப்படி பொழுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். இந்த லெக் பீஸை பாருங்கள், அப்படியே தொட்டு பார்த்தோம்னா அப்படியே பூவாக இருக்குங்க. செம்மையாக வெந்து வந்திருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணிக்கு தயிர் பச்சடி, சிக்கன் 65ங்க, அப்புறம் ஒரு பழம் ஒன்று வச்சுருக்குறோம். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் மெனுங்க. சும்மா பிரியாணி வாசத்தை பார்த்தோன்னே எனக்கு கபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரையும் என்னோடய பொண்ணும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வச்சுட்டு டேஸ்ட்டெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா தாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம பிரியாணி செய்கிறத விட அவங்க சொல்கிறப்ப தான் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் நின்று செஞ்சதுக்கு நம்மளுக்கு பலன் கிடச்சது போல் இருக்குங்க. இப்போ இது போல் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குது. எல்லாருமே விரும்பி ருசித்து சாப்பிட்றாங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.